அதான் முதல் கார் இருந்து பிறகு சங்கவி பிரெக்னன்சி காலத்துல கார் இல்லைன்றது ஒரு கவலை ஒன்று இருக்கக்கூடாதுல்ல. அதனால எல்லாரும் யோசிச்சுட்டு கார் எடுக்கணும் தேவையில்லை. அந்த கார் எடுத்ததுக்கான இது பாத்தீங்கன்னா மற்ற கார்களை விட இது கொஞ்சம் விலை குறைவு. வணக்கம் ரவளே, நான் உங்கள் தவகரன். நான் உங்கள் சங்கவி. பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு காணொலின்னு சொல்லலாம். முக்கியமா நிறைய நாள் நான் சொல்லணும்னு நினைச்ச ஒரு வீடியோ தான் இன்றைக்கு இந்த காணொலி மூலமா சொல்ல போறோம். என்ன சங்கவி சொல்ல போறோம் பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு புதிய பொருள் ஒன்று வாங்கினாங்க. புதிய பொருள், அதுக்கு பேர் பொருளா அல்லது வாகனமா? எல்லாரும் தமிழில் பார்த்துருப்பீங்கன்னா கார் வந்து வாங்கியிருக்கிறோம். முக்கியமாக சொல்ல போனால் ஏற்கனவே சங்கவிக்கு முதல் முறையாக வாங்கின கார் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அது வந்து ஒரு சர்ப்ரைஸாக வேண்டி அந்த காணொலியும் வந்து நல்ல ஒரு ரீச்சாக இருந்தது. எல்லாரும் காண்ட்ராக்டில் எல்லாம் கேட்கறது அந்த காரை தான் கேட்பினோம். ஏன் அந்த காரை வித்தனீங்கன்னு கேட்பினோம். உண்மையிலேயே வித்து போட்டு தான் நான் ரொம்ப கவலைப்பட்டேன்னு சொல்லலாம். அந்த காரை நாங்கள் யோசிக்கிறோம் அதே வச்சிருக்கலாம், அதே கலர் அதே காரை வந்து வச்சிருக்கலாம்னு சொல்லி அதே மாதிரி காரை ரோட்ல போகும் தானே. அப்போ எங்களுக்கு ஒரு ஃபீலிங் கொண்டு வந்துடும் டப்புண்டு. அப்படி ஒரு மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு கவலை கொண்டு வந்துடும் சொல்லலாம். அப்படியான கார்களை பார்க்க அந்த கார் வந்து ரோட்டால போனா தவறு உண்டு, அதாண்டி கார் இது எங்கடையெல்லாம் காரே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த காரை வந்து வித்துட்டேன் தெரியும். சங்கவி நான் தான் ஆசையா சங்கவிக்கு ஒரு சர்ப்ரைஸ் எடுத்து சங்கவி விற்க சொல்லி அதை வித்து விட்டோம். ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் காரண்ட விலைகள் எல்லாமே மிக அதிகமா கூடிட்டு லட்சங்கள் கோடிகளை தாண்டி போயிட்டுன்னு சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா பிறகு நாங்கள் யோசித்தோம், சங்கவியும் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. அப்போ ஒரு கார் ஒன்று வேணுமே, அந்த அவசரத்துக்கு வந்து கட்டாயம் கார் ஒன்று வேணும்னு சொல்லி அவசரப்பட்டு ஓடி போய் ஒரு கார் ஒன்று எடுத்துக்கு வந்தது. அந்த கார் தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். என்ன கார் எடுத்துருக்கிறோம்னா, ஆனால் காணொலியில் உள்ளுக்கு இருந்தெல்லாம் கதைச்சி போட்டிருப்பாங்க. ஆனால் காரை பெஞ்சிலோட காட்டினது இல்லைன்னு நினைக்கிறேன். காரை காட்டினதில்லை. அப்போ நாங்கள் இன்றைக்கு காரை வந்து காட்ட போகிறோம். என்ன கார் எடுத்துருக்கிறோம்னு சொல்லி அப்படி காட்டுறோம். என்ன கார் எடுத்தேன்னா நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கிற கார். உண்மையாக சொல்ல போனால் இங்கே சூறாவளி அடிச்சு கொண்டு இருக்கு மக்களே. இது காண்டா வேணும் சரியான காற்று, சரியான காற்று. இரவிரவ எல்லாம் ஒரு தகர சத்தங்களும் இது இருந்தா ஏனண்டா அவ்வளோ வந்து காற்று அடிச்சு கொண்டே இருக்கேன். ஏன்னடா காண்டா வேணும் தொடங்கி இத்தவங்களும் பார்க்க விரும்பி தென்னை மரம் ஆடுற ஆட்டத்தை பாருங்க. அப்படியே புயல் அடித்த மாதிரி தான் ஆடுதானே அப்படி மரங்கள் இல்லாமல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டுக்கு அந்த பின்னுக்கு நிற்கிற அந்த மாமரத்தில் இவ்வளோ மாங்காய் காய்ச்சிருக்குங்க. இது வேறங்க அப்படியே காட்டுறோம். நாங்கள் இருக்கிற வீட்டில் மாமரத்தில் மாங்காயெல்லாம் காய்ச்சிருக்கேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழ சீசன் வந்து தொடங்கிட்டு நிறைய வெளிநாட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழ சீசனுக்காகவே இந்த டைமுக்கு வாருது. எங்களுடைய கார் இதான் சங்கவின்ற கார்ன்னு சொல்லலாமே. பாத்தீங்கன்னா இதுதான் என்ன கார் சங்கவி? சங்கவி தான் விளங்கப்படுத்த போறேன். பாத்தீங்கன்னா நாங்கள் இப்ப ஒரு சின்ன கார் வாங்க, சின்ன கார், அளவான கார், ஒரு குட்டி குடும்பத்துக்குரிய கார்ன்னு சொல்லலாமே. என்ன கார் சங்கவி? இது பாத்தீங்கன்னா சுசுகி வெகனார் ஹைபிரிட். சுசுகி வெகனார் எஃப்எக்ஸ்எஸ் எஃப்எக்ஸ்எஸ் என்ற மாடல். இது பார்த்தீங்கன்னா இந்த முன்முகப்பு வந்து வித்தியாசம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஹைபிரிட்ல எடுத்துருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா அவசரத்தில் எடுத்தது என்ன சங்கவி? சங்கவி தவறு அவசரப்பட்டு அந்த கதையை சொல்லிடல சங்கவி. தவறு தான் அவசரப்பட்டு இதை போய் வாங்கினேன். ஏன் அவசரப்பட்டு சொல்லுங்க? ஏன் ப்ரெக்னென்ட் ஆனோடனே அவசரமாக டக்குன்னு வீட்டை கார் இல்லைன்னு சொல்லி ஓடி போய் வேண்டி கொண்டு வந்தேன். ஆனால் இது வந்து சர்ப்ரைஸாக எடுக்கல, எவ்வளோ சொல்லிக்கிறோம் சர்ப்ரைஸாக ஒன்றும் எடுக்கல. சும்மா உடனே அவசரத்துக்கு தேவை, ஹாஸ்பிட்டல் தேவைக்குன்னு சொல்லி வேணது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வெகனார், சுசுகி வெகனார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். சுசுகி பிராண்டுன்ற வெகனார் எஃப்எக்ஸ்எஸ்ஸில் வந்து எடுத்துருக்குறோம். வேறு என்ன சங்கவி சொல்ல வேணும்? என்ன சொல்லணும்னா நாங்கள் முக்கியமாக எடுத்ததுக்கான இன்னொரு நோக்கமே இந்த பிராண்டை வந்து சூஸ் பண்ணி எடுத்துனாங்க சொன்னால் இந்த இது வந்து நல்ல பெட்ரோல் வேலை செய்யும். நல்ல பெட்ரோல் வேலை செய்யறதுக்கு நல்ல ஒரு கார்னு சொல்லலாமே. 32 கிலோமீட்டர் வரைக்கும் வேலை செய்யும். 32 கிலோமீட்டர் மட்டும் வேலை செய்யும். 1 லிட்டருக்கு 32 கிலோமீட்டர். 32 காட்டுறது. ஆனால் நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். பெட்ரோல் வந்து ஒரு பைக்கில் நாங்கள் எப்படி பாவிக்கிறோமோ அந்த பெட்ரோல் வேலை செய்யும். என்ன அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய பைக்கில் போகிறதும் இதில் போகிறதும் ஒரே மாதிரி தான் பெட்ரோல் வேலை செய்யும். பெட்ரோல் வேலை செய்யும். அப்படி வந்து ஒர்க் பண்ண சொல்லலாம். இப்போ பெட்ரோல் விலை என்ன விலை தெரியுமா? பெட்ரோல் 400 தாண்டி. ஒரு லிட்டர் 410 ரூபா. 410 ரூபா. 410 ரூபாய்க்கு நாங்கள் பெட்ரோல் அடிச்சு பைக்கில் போகிற நேரம் இந்த கார் இப்படியான கார் எடுத்தால் பெட்ரோல் வேலை செய்யும். பெட்ரோல் நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 பேர் போகலாம், 5 பேர் போகலாம். 5 பேர் போகிறோம். 5 பேர் போகிறோம் நாங்கள் வளமையில் 5 பேர் போகிறோம். மற்றது பொருட்கள் எல்லாமே தான் அப்படியே காரை வந்து அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்டப்புறமே எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த கார் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். ஆனால் ஃபுல் ஆப்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் என்ன சொல்கிறேன்டா
ஆட்டோ பிரேக் எல்லாமே வந்து இருக்குது என்ன வேற என்ன சங்கவி இருக்குது 4 சில்லி இருக்குது 4 டயர் இருக்குது 2 கண்ணாடி இருக்கு 2 கண்ணாடி இருக்கு வேற 5 சீட் இருக்கு 5 சீட் இருக்கு விட்டால் ஓவரா தான் நீங்க கலாய்ப்பீங்க உடனே எங்கிற காரை என்ன சங்கவி வேற அதான் இந்த கார் வந்து நாங்கள் வந்து எடுத்தோம் அப்படி சுற்றி காட்டுறோம் இது பார்த்தீங்கன்னா இது ஹைப்ரிட்னுடைய இந்த ஹைப்ரிட் ஸ்டிக்கர் வந்து அடிச்சிருக்கு ஹைப்ரிட் நல்லா ஒர்க் பண்ணுது ஹைப்ரிட்னபடியே தான் அந்த பெட்ரோல் நல்லா வேலை செய்யுதானே நாங்கள் வவுனியா வரைக்கும் போய் வந்தால் கூட 5000 ரூபாய்க்கு போய் ஓ 5000 ரூபாய்க்கு போய் வரக்கூடிய இந்த இப்பத்திய பெட்ரோல் விலையின்படி ஓ அதுதான் உண்மையா கடைசியாக நான் போய் வரைக்க 5000 ரூபா தான் பெட்ரோலை முடிஞ்சுன்னு சொல்லலாம் 5000 ரூபா குறைவாக தான் முடிஞ்சிருக்கு நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட 5000 ரூபா முடிஞ்சுன்னு சொல்லலாம் இங்கேருந்து வவுனியா பார்த்தீங்கன்னா 240 அப்படி கிலோமீட்டர் வரும் இல்லை அப்படியே தெரியல 120 போய் வர நாங்கள் வந்து போய் வர 5000 ரூபா பெட்ரோல் முடியுதுண்ணே அப்படி வந்து நல்லா ஒர்க் பண்ணணும்னு சொல்லலாம் இது வந்து 2 பேருக்கும் அளவான காரன்னு சொல்லக்கூடிய மாதிரி அப்படி பார்த்தீங்கன்னா சங்கவிக்கு உரிய மேக்கப்புக்குரிய பொருட்கள் எல்லாம் இருக்காங்க சீப்பு தான் கிடக்கு ஒரு சீப்பே மேக்கப்புக்குரிய பொருள் அது ஆற்ற பொருள்னு சங்கவியுமே சொல்லல அது நான் தான் யூஸ் பண்ணுறதுண்ணே ஆனால் எனக்கு தான் பிரச்சனை இது அந்த சீப்போ அது நான் தான் இழுத்துட்டு போகிறது என்னன்னு சொல்லி ஆகணும் இந்தியாவிலேருந்து பத்திரமா வாங்க வந்த போத்தலுக்கு தவறு அறிவாளி சுடுதண்ணியை ஊற்றி அந்த போத்தில் இப்படி இவாக்கு அவசரமாக ஒரு சுடுதண்ணி வேணும்னு சொல்லி அவசரமாக ஏதோ ஒரு யோசனையில் விட்டுட்ட மாதிரி அப்போ அந்த போத்தில் வந்து டேமேஜ் ஆகிட்டு இது வந்து காருக்கு இப்படி ஒரு போத்தில் வந்து மச்சிக்கிறேன் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காரை வந்து அப்படியே காட்டி கொள்கிறோம் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சங்கவி டிரைவர் சீட்லேயும் ஏறி சங்கவி தான் டிரைவர் எல்லா ஆப்ஷனும் இருக்குது இதில் உங்களை பார்த்தாலே தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் இப்போ நார்மலாக இப்போ வந்து இருக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா கஸ்டம் செட் அதே மாதிரி 2026 வந்து எல்லாமே வந்திருக்கு 2025 இது 2025 2025 மாடல் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும் இதில் வந்து அந்த புஷ் ஸ்டார்ட் இது எல்லாமே புஷ் ஸ்டார்ட் தான் பாடுறது கூடுதலாக வந்து வெகனாரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸை பார்த்தீங்கன்னா டிரைவரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னுக்கு இருக்கிறவையும் வந்து நல்ல வடிவாக வந்து இருக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது நல்ல ஸ்பேஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லலாம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இதில் என்ன மாதிரி சங்க பின்னுக்கு பார்த்தீங்கன்னா பின்னுக்கு நாங்கள் இப்படி மடித்தா வந்து பெரிய ஒரு டிக்கி ஒரு பின்னுக்கு ஒரு சாமான எல்லாம் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் வேணா இதில் பார்த்தீங்கன்னா பொருட்களை கூட நீங்கள் வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் புரியுது இது பார்த்தீங்கன்னா பின் பக்கத்தை அப்படி திறந்து காட்டின மாதிரி இருந்தால் இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் இப்போ அவசரத்துக்கு ஏதாவது பொருட்களை வைக்கிறண்டா கூட வச்சு கொண்டு வரலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை இதில் போய் சீட்டை மடித்து போட்டு வைக்கலாம் சீட்டை திறந்து போட்டும் வைக்கலாம் அதையும் நான் உங்களுக்கு தெரிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சீட்டை வந்து ஒரே நேரத்தில் வந்து திறந்து விடலாம் திறந்து விட்டோம்னா இதுக்கு மொத்தம் 3 பேர் இருக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற 2 பேர் இருக்கலாம் இதுக்கு உண்மையிலேயே சொல்ல போனால் கொஞ்சம் லாங் ட்ரிப் போகிறோண்டா 2 பேர் இருக்கிறதுனா இல்லை கொஞ்சம் ஷோர்ட்டாக நாங்கள் போகிறோம்னா 3 பேர் கூட இருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கணும் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்குது இந்த கால் வைக்கிற ஸ்பேஸ் வந்து கூட இப்போ நீங்கள் மெட்டக்காரை விட இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் தன்மை வந்து கூடவே இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்ட்டு அதை விட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த காரில் குடை வைக்கிறதுக்கான ஒரு இது இருக்குதுன்னு இப்போ நாங்கள் வச்சிருந்த கார்களில் இதுகளுக்கு வந்து குடையல் வைக்கிற உரிய ஒரு இது இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து குடையல் அதில் வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரி அடுத்து வந்து கஸ்டம் செட்டுகளுக்கும் இதே மாதிரி தான் இருக்குமே இன்டீரியர் ஏன் சங்கவி அப்போ நீங்கள் கஸ்டம் செட் எடுக்கல கஸ்டம் செட்டுக்கு வித்தியாசம் இல்லை எல்லா ஆப்ஷனும் உண்டு தான் ஆக பின்னுக்கு இருக்கிற டெயில் லேம்ப் லைட்டும் வந்து அது மட்டும் தான் முன் கிரில்லும் டெயில் லேம்ப் தான் வித்தியாசம் அது வந்து விலை கூட எவ்வளோ ஒரு 10-12 லட்சம் 18 லட்சம் 12 லட்சத்துக்கிட்ட கஸ்டம் செட்டுக்கும் இதுக்கும் வந்து விலை டிஃபரெண்ட் உள்ளுக்கு எல்லாமே ஒரே ஆப்ஷன் அப்போ நாங்கள் பார்த்துட்டு ஓகே இதே எடுத்து விடுவோம்னு பார்த்தோம் வடிவி வந்த வேகனாருக்கு தான் அந்த இப்படி வந்தது அந்த டிஸ்பிளே வந்து மேலே வரும் ஹெட்அப் டிஸ்பிளே வரும் இது ஹெட்அப் டிஸ்பிளே இல்லை அப்படியான ஒரு தானே சங்க எப்படி வாங்க டிரைவர் சீட்டுக்கு இதை பார்த்தீங்கன்னா அப்படியே திறந்து காட்டி கொள்கிறோம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சீட்டையும் அந்த இதுக்கு வந்து ஓப்பன் இதுக்காக வந்து ஹைப்ரிட் பேட்டரியும் கிடக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கள் வந்து வைக்கலாம் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி இருக்குமே ஓகே பார்த்தீங்கன்னா இது வந்து புஷ் ஸ்டார்ட் தான் கீ வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கீ தான் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் போயிடுற வாகனங்களுக்கு எல்லாமே ரிமோட் கீ தான் பாடுறது நாங்கள் வந்து வேறு கார் எடுப்போம்னா எனக்கு முதல் பிளானிங் இருந்தது
ஆனால் இந்த கார் எடுக்கிறதுக்கான ஒரு இது இப்போ அவசரமாக எடுத்ததுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இப்போ ஜெஃப்னா டவுனுக்கு இருக்கிறதால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்க்கிங் வசதி ஈஸியாக இருக்கும். சரியான கஷ்டம். எல்லா இடங்களும் இப்போ கடைகளுக்கு போனீங்கன்னாலும் பெரிய அளவு பார்க்கிங் வந்து இருக்காது. அப்போ நான் அந்தரப்பட்டுக்கிறேன், பெரிய கார் வச்சிருந்தா அந்தரப்பட்டுக்கிறேன். அப்போ அதனால இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு கார் ஒன்று எடுத்துனாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்ன்றது முக்கியமாக வந்து எதுவுமே இப்போ இந்த காரை வந்து இப்போ நான் நிரந்தரமாக இதை வச்சிருக்க போகிறேன். எப்படியும் வந்து காரை வந்து நான் சேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு எண்ணம் என்னடா ஒரே காரை வச்சிருக்கேன், எல்லா காரும் பாவிச்சிடணும்ன்ற ஒரு ஆசை. எனக்கு வந்து காரில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்போ இதை அவசரமாக எடுத்ததுக்கு காரணம் வந்து சங்கவியின் ப்ரெக்னன்சி காலத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போவோம். ஆனால் இப்போ அவசரமாக இந்த கார் எடுத்த விட எங்களுக்கு இன்னொரு நன்மை என்னென்னா நாங்கள் எடுக்க பெட்ரோல் விலை குறைஞ்ச நேரம் தான் எடுத்துனாங்க. ஆனால் இப்போ இந்த நேரத்தில் வந்து நல்லா வேலை செய்யுது. ஓகே, இப்போ காரை பற்றி உதவியாக இருக்குது. முக்கியம் பார்த்தீங்கன்னா இது ரிமோட் கீ வரும். அதே மாதிரி இங்கே வந்து புஷ் ஸ்டார்ட் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து ஸ்டோரேஜுக்கு வந்து இப்போ கஸ்டம் செட்டதுக்கு வந்து இதில் வந்து இன்னும் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வரும். இதுக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இல்லை. அதுக்கும் மற்றது முன்னுக்கு கிரில்லும் அந்த இதுதான் டிஃப்ரெண்ட்டு நான் நினைக்கிறேன். வேறு ஒன்றுமே இதில் இல்லை. அதே மாதிரி இதில் வந்து கலர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து முக்கியமாக பார்த்துருப்பீங்க, முதல்ல எங்களோட விட்ஸ் காரில் நாங்கள் எங்களோட பிள்ளையார் ராமேஸ்வரம், இந்தியா ராமேஸ்வரத்தில் வேண்டின படத்தை என்ன சொல்கிறது சிலையை ஒன்று வந்து வச்சுருக்கோம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வேண்டினாங்க 10 கிலோ வேண்டின முருகன் சிலையும் வந்து வேண்டிக்கிறேன். அதே மாதிரி முக்கியமாக இந்த காரோடைய வந்து 360 கேமரா வேற இல்லை, வேணா பூட்டி கொள்ளலாம். ஆனால் நான் இப்போ என்ன பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிளேயரும் வந்து அவையே போட்டு தந்தவை. அதோட அடுத்த விஷயம் பார்த்தீங்களா இருந்தால் 360 கேமரா வந்து எனக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, அது வந்து சில பேருக்கு அந்த 360 கேமரா பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து காரில் வந்து பார்த்ததுல கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்குது. அது மாறி மாறி ஓட அப்படி ஒரு ஃபீல் வருது. உடகு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக வர்ற மாதிரி இருக்குது. அந்த வீடியோஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக வர்ற மாதிரி இருக்குது. இப்போ சில பேர் அது வேணும்னு விரும்பி நான் கலதையும் பூட்டிக்கொள்ளலாம். இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காரில் பார்த்தீங்கன்னா அடுத்தது க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் க்ரூஸ் கண்ட்ரோல். இதை வந்து நாங்கள் செட் பண்ணிட்டு எவ்வளோ கிலோமீட்டரில் அந்த உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், கூட தெரியாத இருக்கான்னு சொல்கிறோம். க்ரூஸ் கண்ட்ரோல்ன்றது முக்கியமாக அந்த எவ்வளோ வேகத்தில் நாங்கள் ஆக்சிலேட்டரை கொடுக்காமலே போய்க்கொண்டிருக்கோம். மற்ற ஓட்டோ பிரேக் ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்குது. இதில் வேறு என்ன சொல்கிறது இருக்குது, இதில் வேறு ஒன்றுமே இல்லை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சங்கவீண்ட மேக்கப் ஐட்டங்கள் இதுக்கு முன்னுக்கு வச்சிருக்கிறோம். இது மேக்கப் ஐட்டம், சங்கவீண்ட மேக்கப் ஐட்டம். இது ஒரு சீப்பு தான், ஒரு சீப்பு தான். என்ன பிரச்சனைக்கு நான் சீப் வச்சிருக்கிறேன். நான் இப்படியான கிளிப் தானே போடுறேன். அப்போ இப்படி இருக்கேக்கிலே சில இதில் அண்டு அப்போ நான் என்ன செய்யணும், கிளிப்பை கலட்டி போட்டு திருப்பி இழுத்து போட்டு திருப்பி இறங்கேக்கில் தலை கிளிப்பை போட்டு அதுக்காக தான் வச்சுக்கிறேன். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஐட்டங்கள் அப்படியே வச்சிருக்கிறோம். என்ன இதில் வேறு என்ன சங்கவி சொல்கிறக்கு இருக்குது. இதில் வந்து பிளேயர், நல்ல பிளேயர், இந்த பிளேயராக போட்டுக்கிறேன். இது ஒரு சைனா பிளேயர்னா நக்காமிச்சி பிளேயர், நக்காமிச்சின்னு அப்படி ஒரு பிளேயர். மற்றது பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த கேமரா போட்டிக்கிறோம். அது வந்து எந்த நேரம் வந்து வேலை செய்து கொண்டு இருக்குது. மற்றது இதில் மேலே லைட் இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா இதில் வந்து லைட் இருக்குது, இதில் பார்த்து சுவிட்ச் இருக்குது. இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் இது இல்லை கண்ணாடி, வந்து ஒரு பக்கம் தான் கண்ணாடி வரும், மற்றதில் கண்ணாடி இல்லை. அது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து செஞ்சது பிள்ளையான வேலை. ஏன்னா கேர்ள்ஸுக்கு தான் கண்ணாடி தேவை. என்ன கேர்ள்ஸ் தான் கூட இந்த சீட்டை வந்து பாவிக்கிறது கூட. என்ன அதெல்லாம் டிரைவருக்கு கொடுத்த இடங்களுக்கு தான் இந்த கண்ணாடி எல்லாம். அதான் உண்மை தான். இதுக்கு டைம் கொடுத்துருக்கோம் இதுக்கு கண்ணாடி இல்லை. ஏர் பேக்ஸ் எல்லாம் இருக்குன்னு. ஏர் பேக் வந்து இதுக்கு வந்து எத்தனை 1 2 4 5 6 8 இதில் 1 2 3 4 5 6 அப்புறம் எண்ணி பார்த்தா சரியா 6 ஏர் பேக் இருக்கு. என்ன சங்கவி 6 ஏர் பேக். முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இதில் 2 இருக்குது. இந்த முன் டேஷ்போர்ட்டில் ஒரு பக்கம் டேஷ்போர்ட்டில் இங்கே வருது. அதே மாதிரி இந்த ஸ்டேரிங்கில் ஒன்று வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சீட்டிலே வந்துருக்கு. சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டில் இந்த ஏர் பேக் இருக்குல்ல, இது SRS ஏர் பேக். இதுல இருந்து வந்து ஏர் பேக் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல இருக்குது. இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த சைட் பேனல்ல இருக்கு. சைட்ல வந்து ஏதாவது அடிபட்டாலும் இதுலயும் இருக்குது. இது வந்து பின்னுக்கு இருக்கிற ஆட்களுக்கு கொஞ்சம் சேஃப் அண்ட் அப்ப வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா 6 ஏர் பேக்கோட எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து இந்த கார் எடுத்ததுக்கான இது பாத்தீங்கன்னா மற்ற கார்களை விட இது கொஞ்சம் விலை குறைவு. மற்றது அடுத்தது குறைஞ்ச பிரைஸ்லயே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸையும் நாங்க வந்து கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ கூடுதலா இலங்கையில பாத்தீங்கன்னா வெகனாரையும் அதிகமா ஆக்கள் பாவிக்கணும்ன்றதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து பார்க்கிங் வசதி நல்லாவே இருக்கு, சுகமா இருக்கு. பார்க்கிங் வந்து கூடுதலா எல்லா இடங்களையும் கூட நாங்க பார்க் பண்ண போய் பாத்தீங்கன்னா திருப்புறதும் ஒரு ரோட்டு நாங்க மாறி வந்துட்டோம்னா திருப்பி கொண்டு போயிடலாம். மற்றது
கொஞ்சம் என்ன சொல்ற ஸ்பேஸ் முன்னுக்கு வடிவா 2 பேர் இருந்து பாவிக்கலாம். மற்றது ஒரு பைக் என்ன சொல்ற பைக்குக்கு ஓடுற பெட்ரோல்லே வந்து கூட தூரம் போய் கொள்ளலாம். எனக்கு வந்து பெட்ரோல் கூட முடியும், கார்ல போகும் பஸ்ல போகும்னு யோசிப்போம். இப்போ பெரிய கார் வச்சிருந்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரலாம். இப்போ சில நேரங்களில் வந்து கார் எடுக்கவே மெனவருத்தமாக இருக்கும், பெட்ரோல் கூட முடிஞ்சிடும். ஆனால் இதை நீங்கள் யோசிக்காம இந்த காருக்கு நான் ப்ரொமோட் பண்ணுறேன் இல்லை, இந்த உள்ளதை சொல்கிறேன். இப்போ யாரும் நீங்கள் பெட்ரோல் பாவிக்கிற கார்கள் எடுக்க முதல் நான் வச்சிருந்த கார் பார்த்தீங்கன்னா 18-20 தான் வேலை செய்யும். பிட்ஸ் வச்சிருந்தேன் நான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டொயோட்டா காரையும் விட இதை ஒப்படைக்க டொயோட்டா காரில் பார்த்தீங்கன்னா விலை கூடத்தான் அதுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் பெற முடியும். ஆனால் சுசுகி மாதிரியான கார்களுக்கு வந்து குறைஞ்ச விலையிலே நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சுசுகிலயும் 2 வகை இருக்குன்னு சொல்லுவோம். இந்தியன் சுசுகி, மாருதி சுசுகி இருக்கு, அதே மாதிரி ஜப்பான் சுசுகி இருக்கு. ஆனா இலங்கைக்கு கூட வர்றது பாத்தீங்கன்னா ஜப்பான் சுசுகி தான் கூட வந்து வருது. அது கொஞ்சம் ரீசேல் வேல்யூ வந்து அதிகமா இருக்கு. அது ஒன்று சொல்லலாம். மற்றது இந்த கார்ல வந்து எனக்கு என்னடா ஓட்டோ பிரேக் இருக்குல்ல, ஓட்டோ பிரேக்கால வந்து நிறைய பிரச்சனையே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு வாகனம் நின்றுடும் ரோட்ல, பிரேக் அடிச்சிடும். எப்படின்னு சொல்ல போனா இப்ப ரோட்ல யாராவது கடக்க ஒரு நான் அன்றைக்கும் பார்த்தேன், ஒரு சைட்டுல இருந்து ஒரு ஆள் கடந்து இங்கால கடக்க போறாருன்னு டக்குன்னு பிரேக் பின்னுக்கு பாத்தீங்கன்னா வாகனம் வந்து இழுத்து அடிச்சிட்டு பிரேக். அப்ப எனக்கு ஒரு சின்ன கவலை என்னன்னா, இப்ப அங்க பிரேக் அடிக்கப்ப பின்னால வந்து அடிச்சு விட்டுச்சுன்னா சரி, அப்படி ஒரு இது இருக்குது. அப்ப ஓட்டோ பிரேக் வந்து இதுல வந்து இருக்குது, மற்றது பார்க்கிங் சென்சரும் இருக்குது. அப்ப எல்லாமே வந்து இருக்கிறதால ஓகேன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. வேற என்ன சங்கவி இந்த கார்ல வேற என்ன சங்கவிக்கு பிடிச்ச விஷயம் என்ன? அந்த கார்ல விட இதுக்கு என்ன பிடிச்சது உங்கள்ட்ட இருந்த காரை விட? அப்படி நான் யோசிக்கிறேன். அப்படி ஒன்றும் யோசிக்கிற அளவுக்கு இல்ல. அப்படி நான் யோசிக்கல. அதான் சொல்றேன், அந்த அளவுக்கு இந்த காரில் இல்லாம இருக்கு. ஆனா அந்த கார் வடிவு வேணும். அந்த மெரூன் கார்ன்றது ஒரு வடிவு தான். ஏனண்டா அது வந்து கொஞ்சம் இதை விட பதிவு இல்லை. அப்ப நாங்கள் வந்து என்ன சொல்றது, பதிவா இருக்கிறபடியே அது குஷன்ல இருந்து போற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு அமர்ந்து போற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இது வந்து கொஞ்சம் உயரமா இருந்து போற மாதிரி சீட்டு உயரம், அதுக்கு சீட் கொஞ்சம் பதிவு கீழே. எல்லாரும் யோசிப்பீங்க ஏன் திடீர் 2 கார் எடுத்த நீங்க. இதுதான் சங்கவி பாத்தீங்கன்னா பிரெக்னன்ட் ஆன உடனே அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய எல்லாருக்குமே எல்லாரும் யோசிப்பீங்க பிரெக்னன்ட் கார் எடுக்கணும் தேவையில்லை. ஆனா பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லா இடங்களுக்கும் போகணும் பெறணும். அதோட வந்து பிரெக்னன்சி காலங்களையும் எல்லா இடத்துக்கும் சங்கவி கூட்டிக் கொண்டு இப்போ சங்கவி வடிவா கூட்டிக் கொண்டு போகணுன்ற ஒரே நோக்கத்துக்காக அதான் முதல் கார் இருந்து பிறகு சங்கவி பிரெக்னன்சி காலத்துல கார் இல்லைன்றது ஒரு கவலை ஒன்று இருக்கக்கூடாதுல்லோ, அதை நலெடுத்து நான் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை. என்ன சங்கவி வேற என்ன சங்கவி சொல்ல வேண்டிய விஷயங்கள்? எல்லாம் சொல்லிட்டேன் என்ன. அப்புறம் வேறு என்ன, நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து ஒரு ரைடு ஒன்று போகிறோம். எங்கேட்டு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் போக போகிறோம். இப்போ நாங்கள் அந்த பாசல் கொடுக்க போகணுமில்ல, பசிக்குது வாங்க புட்டு சாப்பிட போகிறோம் சங்கவி. புட்டு மாம்பழமா? சரி சங்கவி வந்து புட்டு மாம்பழம் சாப்பிட போகிறாவா, சாப்பிட்டா வலிக்கிடுவோம். அப்படியே புட்டு மாம்பழம் அதே மாதிரி நொங்கு எல்லாம் இருக்கு, வாங்க காட்டுறோம். நாங்கள் இப்போ வந்து சாப்பிட வந்துட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு சங்கவி சாப்பிட்றத காட்ட வேணாம் அப்படின்ற இதுக்கு வந்து நாங்கள் ஏன் அப்படின்னு சொல்லி கட்ட எங்களுக்கு கமெண்ட்ஸ் எழுதுறோம். உண்மையா வந்து எங்களுக்கு வந்து தெரியாது சாப்பிட்றத காட்டக்கூடாது, அதுபடி உண்மையா எங்களுக்கு வந்து தெரியாது. சங்கவியே சாப்பிட்ற காட்டக்கூடாது. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா புட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா புட்டும், அடுத்தது வந்து நிறைய செஞ்சுருக்கு. புட்டு அரிசிமா புட்டு யாழ்ப்பாணத்து பிரசித்தி பெற்ற சாப்பாடு என்றால் புட்டு மக்களை. இந்த புட்டும் பார்த்தீங்கன்னா அடுத்தது உருளைக்கிழங்கு பொரிக்கிற காணும் சங்கவி காணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொதிகள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கருத்த குழம்பு மாம்பழம். ஆனால் அந்த கருத்த குழம்பு மாம்பழத்தை வட்டி நேரத்தை பார்க்க சிரிப்பு ஆகலாங்க. புட்டுலட்டுக்கு வட்டி வச்ச மாதிரி வடிவாக இருக்குண்டாலும் அதுக்கு ஜூஸ் அடிக்கவே இல்லை, வடிவாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் வடிவாக இருக்கும்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா வாழைக்காய் குழம்பு பார்த்தீங்கன்னா புட்டும் குழம்பும் விருப்பமான குழம்பு சாப்பிடலாம். அப்படி இல்லாடி மாம்பழம் சாப்பிடலாம். அப்படி இல்லாடி தவிர என்ன சூஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். என்ன சாப்பாடு சூஸ் பண்ணுவேன்? மாம்பழம். மாம்பழம் புட்டும் சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணுமே இந்த காலத்தில் போடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ மாம்பழ சீசன் தொடங்கிடுது. நிறைய நான் சொன்ன மாட்டேன், வெளிநாட்டுக்காரர் வந்து மாம்பழம் வாங்குறதுக்காக வருவீனும். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை, மழை கொண்டு வந்தபடியா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு பழங்கள், அதனால கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஏன்னா தண்ணி குடிச்ச பழங்கள் வந்து இனிக்காது. அதை கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். கட்டி வைப்பினும்ல அந்த பழங்கள் நல்லா இருக்கும், முன்னாடி தண்ணி போகாது. இது பார்த்தீங்கன்னா புட்டும் மாம்பழம். ஓகே சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா புட்டும் மாம்பழமும்
என்னை பொறுத்தவரை இந்த புட்டு மாம்பழமும் சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கோம். நம்ம எப்போ இருந்தாலும் மாம்பழம் இருந்தால் கட்டாயம் புட்டை வச்சுருவோம். பட் என்னன்னு சொல்லி ஆகணும், இந்த உடுப்பு கிடக்குறது வந்து எனக்கு பெரிய பிரச்சனையாக கிடக்கு. தவறுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலம் புது உடுப்பு வேறு, அதில் இந்த ஒன்று எடுத்து போட்டு கொண்டு தெரியுது. அது சரி. எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 தரம் போட்டுட்டு அப்புறம் அடுத்த புது உடுப்பு போடுறது. புது உடுப்புன்றது இதுதான் மிச்சம். அதுவும் பார்த்தீங்கன்னா சும்மா எடுக்கல, காசு போட்டு தான் எடுக்கிறாங்க. காசை கொடுத்து தான் எடுக்கிற மக்கள். இந்த காசு போடாமல் எடுத்துக்க நான் விடுவேணும். அது சரி. இங்கே பாருங்க மாம்பழத்தை பாருங்க. நல்ல இனிப்பு. சில பேர் வந்து இதுக்கே கொஞ்சம் சீனி போட்டு சாப்பிடணும். அதுவும் வந்து இன்னொரு டேஸ்ட்டை கொண்டு வர தெரியுமா? புட்டு மாம்பழம் லைட். மாம்பழத்தில் என்ன பிரச்சனை வாங்க பார்த்து வாங்குறான்னு இருக்குது. அதுதான் உண்மை. வாயை பார்த்து கொண்டு எடுத்தோமோ சரி. அஞ்சு பேர் இதான் பார்த்தீங்கன்னா புஸ்குட் போடு வேறாங்கட புஸ்குட். இப்போ உங்களோட ஊர்லேருந்து வந்த வேற வேறு இது வந்து எங்களோட ரோசின் மகன். இவர் ஜாழ்ப்பாண டவுனுக்கு கொஞ்சம் கில்லாடி வேலை செஞ்சு நிற்கிறார். யாரும் கண்டா பிடிச்சி தந்துருவோம். என்ன காணாமல் போகிறார், அடிக்கடி காணாமல் போகிறா, கில்லாடி வேலை செய்கிறார். யாரும் கண்டா ஏன் பிடிச்சி கொண்டு தந்துருக்கோம். என்ன புஸ் அப்படிதாங்க கொஞ்சம் குழப்படிச்சானார். சரி இப்போ நாங்கள் சாப்பிடு. அடுத்த வந்து நொங்கு குடிக்க போகிறோம். கண்டா அடுத்தது நாங்கள் நொங்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அண்டைக்கு போயிட்டு வரைக்க நொங்கு எடுத்துகிட்டு வந்த நான் இப்படி ஒரு பெரிய ஒரு குழையாக எடுத்து கொண்டு வந்தது. இப்போ ஒரு நொங்கை வந்து வெட்டி சாப்பிட போகிறோம். என்ன நொங்கு சீசன் நல்லா இருக்கும். இது கொஞ்ச நேரத்தில் இல்லை என்ன சீசன் நொங்கு நொங்கு இதாக போச்சு போடுது. நொங்கு தண்டியாச்சு. நொங்கு விட்டு தான் கிளாஸுக்கு போடுவேன். நான் நொங்கு வெட்டி எனக்கு பழக்கமே இல்லை. உள்ளதை சொல்ல போனேன் நான் நொங்கு குடிச்சே நான் மட்டுமே இந்த குறைஞ்ச இடமா எனக்கு அது நொங்கே இல்லையே. ஒரு வேலை தண்ணி வருதானே. அந்த கத்தி கொஞ்சம் டேஞ்சர் கத்தி மாதிரி கிடக்கு பார்த்தீங்கன்னா. கொஞ்சம் மேலாட வெட்டுறதுக்கு வேறு வீடாக இதாக வெட்டி இந்த நொங்கு தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணுறேன். அப்போ சிவிஜிவி எடுக்கிறது அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இளநீ மாதிரி தான் சிவிஜிவி எடுக்கணும். எனக்கே தெரியாது. தாங்க நொங்க நான் வெட்டுறேன். என் கடைசி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். வெட்ட கொடுத்து இப்படி தான் சிவி எடுக்கிறேன். என்ன முதல் வெட்டின பழக்கம் இருக்கான்னு நம்ம மறந்துட்டேன் மக்களே. நானே உள்ள சொல்ல போனால் நொங்கு குடிச்சு ஒரு வருஷ கணக்குன்னு சொல்லலாம். என்ன சின்ன வயசுல குடிக்கிறது நொங்கு. பிறகு பிரித்தா பிறகு வேலைக்கு போகணும். அது கொஞ்ச நாட்டில் பார்த்தீங்கன்னா பெனங்காய் பணியார் சீசன் தருவாங்க. அதில் பெனங்காய் பணியார் சாப்பிடலாமோ தெரியல. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நொங்கு வந்து வெட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். மில கரண்டியால் கையாலாம் சாப்பிடணும். ஆனால் வந்து கையால் எடுத்து இதில் சிந்துப்படுற நேரத்துக்கு நொங்கு வாங்கி கொண்டு வந்தது எனக்கு. சங்கவி தான் பார்த்தீங்கன்னா நொங்கு பண்ணி வந்தான் கூடயா. ஆனால் முதலாவது சாப்பிட்டதே வேறு யாரும். தாங்க நானும் சாப்பிட்டு பார்ப்போம். சங்கவி வந்து சாப்பிட போகிறான். சங்கவி தீட்டிடுவோம். என்ன கேமராமேன் சங்கவிக்கு நீங்களாம் சொன்னீங்க சங்கவி சாப்பிட்ற காட்ட பண்ண அப்படின்னா காட்டையில் நல்லாக்கா சாப்பிடலாம். ஹேர்பினியல் தெரியும் நான் எதுக்கு கொமெண்ட்ஸில் சொன்னா அப்புறம் சாப்பிட்றேன். அது சரி, அது மட்டும் பேசாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இளம்பருவம்னுடைய நல்லா இருக்குது. இதை விட இன்னும் இளம்பருவம் இருக்குது. குடிக்கணும் நீங்க வந்து நொங்கு ஜூஸ் அடிச்சா நல்லா இருக்கு. நொங்கு பாத்தீங்கன்னா ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். அதான் நொங்கு. இந்த பாருங்க இந்த உடம்புக்கு சூடு தணிக்கும். என்ன கோடை காலங்கள்லாம் கூட நொங்கு வந்து எல்லாம் சாப்பிட்றது நல்லா இருக்கு. கனாலத்துக்கு அப்புறம் சாப்பிட்றதே ஏதோ வெளிநாட்டில் இருந்துட்டு இப்போ நாங்கள் நொங்கு சாப்பிட்ற மாதிரி போயிட்டு காலம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலமே எல்லாருக்கும் எல்லாம் பிஸி ஆகிட்டேண்ணா. காணும் விடுங்க எவ்வளோ பெருசாக வந்துருக்கு. சரியா இப்போ நொங்கு குடிச்சிட்டு இப்போ நாங்கள் வெளிக்கிட போகிறோம். அதை விட முக்கியமான விஷயம் காரில் நான் கடைசியாக 10,000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சேன். எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்லி இப்போ மீட்டர் வந்து காட்டுது 492 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 10,493 சொல்லலாம். அப்ப நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க எவ்வளவு முடியுது ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு.
1 லிட்டர் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 410 ரூபா. அதுக்கு நாங்கள் 10,000 ரூபா கிடைச்சு நாங்கள் 493 கிலோமீட்டர் ரோடு இருக்கு. ஆனால் இன்னும் ஒரு டொட்டி இருக்குது 500 கிலோமீட்டர்னு சொல்லலாம். 500 கிலோமீட்டர்னு சொல்லலாம். அதே உங்களுக்கு காட்டி விட்றேன், மீட்டரை காட்டுறேன் பாருங்க. நான் எப்படி கேல்குலேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலம் பெட்ரோல் அடிக்க ஜீரோ இந்த ட்ரிப்பை வந்து 0 பண்ணிடுவேன். இப்படி இந்த லைட் வந்த உடனே கையோட 0 பண்ணிடுவேன். இப்போ தான் அதிர்ஷ்டவசமாக இந்த லைட்டும் பார்த்தது. இப்போ நான் 0 பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா 492.9 ஓடி இருக்கு. 493 வைக்கலாம். இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டொட் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 410 ரூபா பெட்ரோல் என்ன 10,000 ரூபாய்க்கு ஓடி இருக்கிறோம். அவ்வளோ கிலோமீட்டர் எவ்வளோ லாபம் பாருங்க. பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து நாங்கள் ஒரு பயணம் போகிறோம். அப்படியே பயணம் போய்கொண்டு திருப்பி வீட்டை வர போகிறோம். என்ன சங்கவி அப்படியே வலிக்கிட்டு போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்படியே நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்போம். நான் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு போய் சாமான் பண்ணி கொண்டுறோம். அப்படி நிறைய வேலைகள் இருக்குது. அப்போ இதோட நாங்கள் இந்த காணொலி வந்து முடிக்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கு வந்து இன்றைய காணொலியில் வந்து நாங்கள் எடுத்த காரையும் காட்டிக்கிறோம். என்ற எல்லா விஷயத்தையும் உங்களோட நாங்கள் பகிர்ந்து இருக்கிறோம். அதனால இதையும் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்த்துக்கள் தெரிவித்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வேற என்ன சங்கவி சொல்லணும், சந்திக்கிறோம். அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்க முதல்ல வந்து பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோ வரும் அடுத்த வித்தியாசமான காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.